கடந்த 5 ஆண்டுகளில் ஏழை எளியோர் ஏற்றம் பெறும் வகையிலான எண்ணிலடங்கா திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றி உள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம், இவையெல்லாம் நான் அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளின்படி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். நான் சொன்னதை செய்தேன். ஆனால் அதற்கும் மேலாக நான் சொல்லாத பலவற்றையும் செய்தேன். அவ்வாறு நான் அறிவிக்காத, நீங்களே எதிர்பார்க்காத பல திட்டங்களில் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், குறைந்த விலையில் அரசு கேபிள் டிவி இணைப்பு என ஏழை எளியோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் சகோதரியின் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வாக்காளர் பெருமக்களே, இதுவரை நான் சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்றுதான் சொல்லி வந்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக சொல்லாதவற்றையும் பலவற்றை செய்திருக்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்களே எதிர்பார்க்காத திட்டங்கள். இத்தகைய திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காத திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்பட வைக்க முடிந்தது? காரணம், ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்போது செய்ய வேண்டும் என்பது இந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இப்பொழுது நான் குறிப்பிட்ட திட்டங்களோடு முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். மீண்டும் உங்கள் நல்ல ஆதரவோடு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவேயானால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள், நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன். உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அதனால்தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்காக புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு புதிய திட்டமாக கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறேன்.